சைனஸ் லிஃப்ட். சைனஸ் லிஃப்ட்னா என்ன? சைனஸ் லிஃப்ட் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா? எந்த சிச்சுவேஷனில் நம்ம சைனஸ் லிஃப்ட் செய்யலாம்? இதில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் இருக்குது? இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட மேல் தாடை எலும்புக்கு பேர் தான் மேக்ஸில்லான்னு பேர். இந்த மேக்ஸில்லாவில் ஒரு நார்மல் அக்கரன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஏர் சாக்குக்கு பேர் மேக்ஸிலரி சைனஸ்னு பேர். ஏர்ஃபில்டு கேவிட்டி, நம்மளோட மேல் தாடை எலும்புக்குள்ளே இந்த மேக்ஸிலரி சைனஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த கடவாய் பற்கள் அந்த சைனஸ்க்கு கீழே உள்ள ஆல்விலார் போன்லேருந்து தான் வரும். ஏதான ஒரு சொத்தையினாலேயோ ஒரு பல்லு ஆடியோ அந்த பல்லு விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த பல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக டென்டல் இம்ப்ளான்ட் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ தான் அந்த போஸ்டீரியர் மேக்ஸில்லா, அதாவது நம்ம மேல் தாடையோட பின்னும் பற்கள், கடவாய் பற்களை ரீப்ளேஸ் பண்ணுற டென்டல் இம்ப்ளான்ட் செய்யும் போது நம்ம முக்கியமாக என்ன கவனிப்போம்னா, அந்த சைனஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த சைனஸோட ஷேப் எப்படி இருக்குது, அதுக்கு கீழே எவ்வளோ எலும்பு இருக்குது, என்ன மாதிரி எலும்பு இருக்குது எல்லாம் செக் பண்ணிட்டு தான் டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம். இந்த சைனஸ்ன்னு தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏர்ஃபில் பேக்குன்னு சொன்னேன். ஸ்பெசிஃபிக்காக நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்றை, அந்த ஏரை வார்ம் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் அந்த மேக்ஸிலரி சைனஸ்க்கு இருக்குது. இது மாதிரி வேறு சில ஃபங்க்ஷனும் இருக்குது. நம்ம வயது ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மேக்ஸிலரி சைனஸ் அதோட ஷேப்பும் அதோட சைஸும் பெருசாகிட்டே இருக்கும். இது நார்மல் ஃபிசியலாஜிக் ப்ராசஸ். இதனால் ப்ராப்ளம் இருக்குன்னு கிடையாது. இந்த சைஸ் பெருசாகிறது நார்மல் ஃபிசியலாஜிக் ப்ராசஸ். சைஸ் பெருசாகும்போது என்ன ஆகும்னா, யூஸ்வலாக அந்த ஓபிஜின்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். நம்ம டென்டல் கிளினிக்கில் பார்த்தா ஃபுல் மவுத் எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்து சில பேருக்கு பார்க்கும்போது ஒரு டிப்பிக்கலாக ஒரு 40லேருந்து 45 வயசு ஆனதுக்கப்புறமும் சரி, ஆர் இன்னும் கொஞ்சம் எல்டர்லி பாப்புலேஷனுக்கும் சரி, அந்த சைனஸ் யூஸ்வலாக பெருசாக என்லார்ஜ் ஆகி நம்ம அந்த பின்னாடி இருக்கிற கடவாய் பற்கள், மேல் தாடை கடவாய் பற்களோட வேற சுற்றியே அந்த சைனஸ் என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ இது நார்மல் அக்கரன்ஸ். நார்மலாக இது மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நார்மல் ஃபீச்சர் இது. இந்த பற்கள் இழந்தப்புறம் என்ன ஆகலாம்? 2 விதமாக ஆகலாம். இந்த சைனஸோட சைஸ் இன்னும் வேகமாக பெருசாகலாம். பற்கள் எடுத்த இடத்துல இருந்த ஆல்விலார் போனும் இன்னும் ரொம்ப ரிசார்வ் ஆகலாம். ரொம்போட சைஸ் ரொம்ப ஷார்டன் ஆகிடும். ஸோ இது மாதிரி ரிசார்வ் ஆகி ஷார்டன் ஆகும்போது என்ன இருக்கும், நம்ம மேல் தாடையில் இம்ப்ளான்ட் போடணும், எஸ்பெஷலி கடவாய் பற்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட் போடணும் அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். டென்டல் இம்ப்ளான்ட் செய்யணும்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் போன் லென்த் ஆர் போன் ஹைட் வேணும், போனோட அகலம் வித்தும் வேணும். இந்த சைனஸ் பெருசாகி எலும்பு கரையும் போது இந்த மினிமம் லெவல் ஆஃப் போன் ஹைட்டும் போன் வித்தும் குறைவாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் நம்ம இம்ப்ளான்ட் போட முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம போன் கிராஃப்ட் பற்றி நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த போன் கிராஃப்டை நம்ம சைனஸ்குள்ளே செஞ்சு டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். எப்படி பண்ணலாம்? இதுதான் அந்த சைனஸ் லிஃப்ட் முறையில் பண்ணுறது. இது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிலரி சைனஸ் நார்மலாக நம்மளோட மேல் தாடை எலும்பில் இருக்கும். அது வயது ஆக ஆக அதோட சைஸ் பெருசாகி அந்த நம்ம மேல் தாடை பற்களோட அந்த வேரில் அப்படியே ஓவர்லேப்பாயும் இருக்கும். மேல் தாடை பற்கள் பின்னாடி பற்களை இழக்க நேரிடும் போது அந்த இடத்துல எலும்பு குறைவாக இருந்ததுன்னா சைனஸ் லிஃப்ட் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணி பற்களை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த சைனஸ் லிஃப்ட் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்ஜரி. டென்டல் இம்ப்ளான்ட் பற்றி நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருக்கோம், பல் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கோம். அடுத்த லெவல் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இந்த சைனஸ் லிஃப்ட் ப்ரொசீஜர். இதில் 2 விதமான சைனஸ் லிஃப்ட் ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ப்ரொசீஜருக்கு பேர் இன்டைரக்ட் சைனஸ் லிஃப்ட்னு பேர், ஒரு கிறிஸ்டல் சைனஸ் லிஃப்ட்னு பேர். இன்னொரு ப்ரொசீஜருக்கு பேர் டைரக்ட் சைனஸ் லிஃப்ட்னு பேர். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம இம்ப்ளான்ட் மேல் தாடை பற்களில் போட போகிறோம் அப்படின்னா அந்த இம்ப்ளான்ட் போடுற இடத்துலையே அந்த ஸ்பேஸ் மூலமாகவே இந்த மேக்ஸிலரி சைனஸில் இருக்கிற மெம்பரேனை மேலே புஷ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி இப்போ மெம்பரேன் இப்படி ஃப்ளாட்டாக இருக்குதுன்னா ஒரு டென்ட் மாதிரி புஷ் பண்ணி இந்த டென்ட் உள்ளுக்குள்ளே ஒரு எலும்பு கிராஃப்டை வச்சுட்டு இம்ப்ளான்ட்டை அதுக்கு அடியில் பொருத்துவோம். ஸோ மேக்ஸிலரி சைனஸ் லிஃப்ட்டுங்கிறது இதான். மெம்பரேன் இருக்குது, சைனஸ் மெம்பரேன் ஃப்ளாட்டாக அது மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மெம்பரேனை புஷ் பண்ணி உள்ளுக்குள்ளே கிராஃப்ட் வச்சு கீழே இம்ப்ளான்ட் வைக்கிறது தான் சைனஸ் லிஃப்ட். இது நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற இடத்துலேருந்தே நம்ம பண்ணும்போது இன்டைரக்ட் சைனஸ் லிஃப்ட்னு பேர். இது சம்டைம்ஸ்
ஒரு ஏற்கனவே இருக்கிற எலும்பு ஒரு 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 அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 mm மினிமம் இருக்குது, ஒரு 8 mm இருக்குங்கும்போது இன்டைரக்ட் சைனஸ் லிஃப்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் இம்ப்ளான்ட்டும் பொருத்த முடியும். பட் சில பேருக்கு வந்து சைனஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், மீதம் உள்ள எலும்பு 1 mm 2 mm கூட இருக்காது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், டைரக்ட் சைனஸ் லிஃப்ட் பண்ணுவோம். டைரக்ட் சைனஸ் லிஃப்ட்னா என்ன, அந்த சைனஸ் மெம்பரேனை வந்து அந்த நம்மளோட மேல் தாடை எலும்பு வழியாக அந்த சைனஸ் மெம்பரேனை ஆக்சஸ் பண்ணி அந்த மெம்பரேனை லிஃப்ட் பண்ணி கிராஃப்ட் வச்சுருவோம். அந்த கிராஃப்ட் வச்சதுக்கப்புறம் 6 to 8 months வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே எலும்பே இல்லை இல்லையா, அந்த 6 to 8 monthsல என்ன ஆகும், அந்த கிராஃப்ட் வந்து ரிசார்வ் ஆகி நம்மளோட சொந்த எலும்பாக அது மாறுறதுக்கான டைம் தான் அந்த 6 to 8 months டைம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சு அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ சைனஸ் லிஃப்ட்னா இதுதான், மேக்ஸிலரி சைனஸில் லிஃப்ட் பண்ணி கிராஃப்ட் வச்சு இம்ப்ளான்ட் பண்ணுறது. 2 விதமான சைனஸ் லிஃப்ட் பார்த்தோம் இல்லையா, டைரக்ட் சைனஸ் லிஃப்ட், இன்டைரக்ட் சைனஸ் லிஃப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.